அம்மா முட்டை கூடு உடஞ்சி வச்சான்னு பாரு. இந்த வேலையை நீ செய்யாதேன்னு உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். நேற்று வேற மாதிரி கட்டி பிடிச்சா நல்லா இருந்துச்சு, இது இப்போ நல்லா இல்லை. நேற்று மாதிரி செய்ய வேண்டியதானே. சரி ஓகே. ஆளை பார்க்கறதுக்கு அப்படியே தில்லானா மோகனம் பால சிவாஜி கணேசனுக்கு மாமியா மாதிரியே தெரியுறியம்மா. என்ன சிக்கலாரு, கொண்டெல்லாம் பெருங்கொண்டையா இருக்கு, கை வைக்கல விழுந்துரு. வா இன்னும் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. வெளியே டவுசரை வெளியில ஓட்டுட்டியா? நான் டவுசரே ஓடையடி. வா பாத்துட்டியா? 10 ரூபா. ஹலோ ஹலோ செக் திஸ் செக். பாப்பா அங்கிட்டு வா. விஜய் டிவி கலக்க போகுது யார் நிகழ்ச்சியில் என் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 6 மாச காலமா எனக்கு பொண்டாட்டியா இருந்து, அப்புறம் 12 மாசத்துல நாங்க விஜய் டிவி விட்டு வெளியில துரத்த போட்டோம். அதுக்கப்புறம் தவுளுக்காரனை சேர்த்துக்கிட்டு பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டான். நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் சிவனே சித்தப்பா தப்பான்னு நான் பாட்டுக்கு கிடக்குறேன். தம்பி அதனால பத்திரமா இருக்குங்கிட்டு வா, நீங்கிட்டு வா. அவர் விஜய் டிவிலேருந்து வந்திருக்கிறாங்க, நீங்க எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? அதாவது மேடைக்கு வர்றவங்க எல்லாருமே தன்னோட முகம் வெளில தெரியணும், தான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சா ஒரு பிரபல முகமா மாறணும்னு நினைச்சுதான் இங்க வர்றது. அப்படித்தான் இவர் வந்தார். ஆனா இவர் யாருக்குமே தெரியலை. ஆனா எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டார் மேடைக்கு. முன்னாடி இவர் தானே அம்மன் வேஷம் போட்டு கூட்டத்தில் ஆடி, அங்கே 5-6 பேர் சாமி வந்து ஆடினாங்களா இல்லையா? ஆமா, அம்மன் வேஷம் போட்டு ஆடி வந்த அற்புதமான கலைஞர், கைதட்டுங்க. ஆனா அவர் என்ன வருத்தப்படுறாரு, அரிதாரம் பூசியிருந்ததுனால யாருக்குமே இந்த மூஞ்சி தெரியல. அரிதாரத்தை அழிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மூஞ்சி 4 பேருக்கு தெரியும்னு பார்த்தா இது மூஞ்சியானே பல பேருக்கு தெரியல. இது என்ன மூஞ்சி, இது கலவை போட்டு இப்படி உடச்சி பூசணும் போட்டிருக்க. சரி வந்துட்டீங்களா? இந்த பிள்ளைக்கு சென்ட் அடிச்சிட்டீங்களா? அந்த இது கண்ணாடி கட்டிட்டீங்களா? கிளம்புங்க போங்க, வாமா அங்கிட்டு வா. மானே உன்னை தானே எண்ணி நானே ஆடுறேன், ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன். அடி மானே உன்னை தானே எண்ணி நானே ஆடுறேன், ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன். அடி ஆத்தே ஆத்தே அடி ஆடி மாசம் காத்தே, என் மனச மாத்தி போட்ட மல்லாக்க மல்லாக்க. என் செல் நம்பர் பார்த்து நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணும் போது உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் நல்லாத்தான். மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன், ராமா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன். அடி மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன், ராமா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன். அடி ஆத்தே ஆத்தே அடி ஆடி மாச காத்தே, என் மனச மாத்தி போட்டேன் மல்லாக்க. என் செல் நம்பர் பார்த்து நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணும் போது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் நல்லாக்கா. போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன். பகலா தூக்கம் இல்ல ராசாத்தி ஒனப்பு, போத்தி படுத்தாலும் போகவில்லை உன் சிரிப்பு. பகலா தூக்கம் இல்ல ராசாத்தி ஒனப்பு, போத்தி படுத்தாலும் போகவில்லை உன் சிரிப்பு. பச்சை புள்ளைய போற உழப்பிட்டு வர்றாரு, அவர் பிடிச்சி அங்கே ஓரமா உட்கார வைங்க போங்க. பிள்ளைங்க மேல விழுந்துடாம, பிள்ளைய கையை பிடிச்சி விட்டா பிள்ளை போகவில்லை ஓ சிரிப்பு.
கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பாக்குற நீ இருந்த போது மடி நித்தம் ஒரு பாட்டு எழுத நீ இருந்த போது மடி நித்தம் ஒரு பாட்டு எழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பாக்குற கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பாக்குற உனக்கு ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன் உன்னோட நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் மடியம்மா என் வள்ளியம்மா